எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வாஸ்து பிரகாரம் இருக்கிற ஒரு வீட்டை பற்றி இப்போ நான் பிளான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாரும் லட்சக்கணக்கான காசு நீங்கள் கொடுத்து ஆசாசியாக வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டில் வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமாக எல்லா சகல ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இப்போ வாஸ்து தேவன் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரொம்ப சுருக்கமாக புரிகிற மாதிரி சிம்பிளாகவும் போடுறேன். அவருடைய நீங்கள் கிழக்கு பகுதின்னு வச்சுக்கோங்க. கிழக்குன்னா சூரியன் உதிக்கிறது தான் கிழக்கு. அந்த சைட்லேருந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கணக்கு ரைட்டு சைடுன்னு வந்து அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் சமையல் அறை மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு பக்கத்து சைடு தான் அவருடைய தலைப்பகுதி இருக்கும். அது வந்து படிப்புக்கானது, கல்வி. ஏன்னா அவர் அறிவு கொடுக்குற ஒரு தலைப்பகுதி இருக்கும். அதே அந்த தலையிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி காலை வச்சிங்கன்னா அவருடைய கால் பகுதி அதுதான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கணக்குன்னு வச்சிங்கன்னா அக்னி மூலை எதிர் சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் குபேர மூலை. அவருடைய பாதம் இருக்கும். பாதத்தை நம்ம தொட்டு வணங்கினா தான் பணம். அதுக்கும் பக்கத்து சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் கழிவறை, டாய்லெட் போடணும், பாத்ரூம் அந்த இடம் அமைக்கணும். நீங்கள் சுருக்கமாக இந்த 4 பகுதி மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 4 பகுதியை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வீடு அமைச்சிங்கன்னா எல்லாமே நல்லா இருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ரோடு இப்படி இருக்குது, அப்புறம் வாசப்படி இந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வசதி பிரகாரம் எப்படியோ மாற்றி போடுறாங்க. அந்த மாதிரி போட்டால் வாழ்நாள் முழுக்க ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் வாழக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேனே. எல்லாரும் இந்த 4 பகுதியை மட்டும் நீங்கள் கணக்கு வச்சு அந்தந்த இடத்துக்கு எது பொருத்தமோ அப்படி வச்சு நீங்கள் வீடு கட்டுங்க. எல்லாரும் நல்லா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.